வணக்கம் தலைமைகளே. இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு எதிரான போரிலும் பயங்கரவாத நாடான பாகிஸ்தானுக்கு எதிரான போரிலும் தொடர்ச்சியாக நமது இந்திய இராணுவமும் நமது உளவுத்துறையான ராவும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறாங்க. உண்மையாகவே மிகவும் பாராட்ட வேண்டும். நேற்று இந்தியாவில் நடந்த ஒரு கொடூரமான தாக்குதல், புல்வாமா தாக்குதல், இந்திய இராணுவத்தின் CRPF அப்படிம்பாங்க, மத்திய ரிசர்வ் படை, அவர்கள் மீது நடந்த தாக்குதலில் 40 மாவீரர்கள், இந்திய மாவீரர்கள் கொல்லப்பட்டாங்க, 35 பேர் காயப்பட்டாங்க. அந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஹம்சா புர்கான் என்பவன் கொடூரமாக சுட்டு கொல்லப்பட்டிருக்கான். இந்த புல்வாமா தாக்குதலில் 19 பேர் மேல இந்திய அரசு குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதில் 7 பேர், இவனோட சேர்த்து 7 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. 7 பேரை இந்திய அரசு கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இன்னும் 5 பேர் மீதம் இருக்காங்க, களை எடுக்கப்பட வேண்டிய நபர்கள். உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கள் தேசத்திற்கு எதிராக செயல்படும் பயங்கரவாதிகள், குறிப்பாக இஸ்லாமிய பயங்கரவாதிகளை கொல்வதில் நம்பர் 1 நாடு அப்படின்னா இஸ்ரேல் தான். சில 1000 பேர்கள் கொண்டிருக்காங்க, நம்பவே முடியாது. சில 1000 பேர்கள், ஏற்கனவே 2000 பேரை தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க சில 1000 பயங்கரவாதிகளை இஸ்ரேல் கொண்டிருக்கிறாங்க. அதற்கு அடுத்த நிலையில உலக அளவில் இருப்பது இந்தியா தான். 2022 2026 நேற்று வரைக்கும் 34 இஸ்லாமிய பயங்கரவாத தலைவர்களை, நான் சொல்றது தலைவர்களை சொல்றேன், பயங்கரவாதிகளை கிடையாது, பயங்கரவாத தலைவர்களை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இது தொடர்கிறது. இதை தாண்டி இஸ்லாமிய பயங்கரவாதிகளை கொல்வது சில 100 போயிட்டு இருக்கு. இந்திய இராணுவம் வேட்டையாடுவதுமே. உலக அளவில் இஸ்ரேலுக்கு அடுத்து இன்னைக்கு இருப்பது இந்தியா தான். இந்தியாவுக்கு அடுத்து சொல்ல போனா அமெரிக்கா, ரஷ்யாவை சொல்லலாம். வேற எந்த நாடுகளும் இந்த அளவுக்கு இஸ்லாமிய பயங்கரவாதிகளை சுட்டுக் கொள்வதில்லை. நிச்சயமாக இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு இந்த பயங்கரவாதிகளை தேடி சென்று அவர்கள் இடத்திலேயே கொள்வது, அவர்கள் செயல்படுவதற்கு முன்பாக அவர்கள் சிந்தனையில் இந்திய மக்களை கொல்லலாம் என்று சிந்திக்கும் போதே அவர்கள் இடத்தில் சென்று அவர்களை கொள்வது, இதற்கு நிச்சயமாக இந்திய இராணுவத்தையும் அதற்கு இணையாக இந்தியாவின் உளவு பிரிவான ராவையும் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். நேற்று கொல்லப்பட்ட ஹம்சா புர்கான், இவன் அல் பதர் என்ற இயக்கத்தின் தலைவனாக செயல்படுறான். புல்வாமா தாக்குதலுக்கு பெரிதும் பின்னணியில தலைமையாக இருந்தவன் இவன் தான். இவன் சுட்டு கொல்லப்பட்டது POK அப்படிம்பாங்க, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். காஷ்மீர்ல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பண்ண ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதி முசராபாத் என்ற இடத்துல வச்சு அவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். ஆனா இப்ப சமீபத்தில் ஒரு சினிமா மோகம் அதிகமா இருப்பதால இதை போல சுட்டு கொன்ற செய்திகள் வந்த உடனேயே பொய்யான வீடியோக்கள் அல்லது பொய்யான புகைப்படங்கள், அதுக்கு பின்னணியில தீம் மியூசிக்லாம் வச்சு பயங்கரமா வெளியிடுறாங்க. அப்படிலாம் இல்லை, உண்மைகளை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் இந்த முசராபாத் ஏரியா பகுதியில் ஒரு பெண்கள் விடுதி அல்லது பெண்களுக்கான கல்லூரின்னு சொல்லலாம், ஒரு சிறிய அளவில் இருக்கு. தகர கூரைகளை வச்சு மறைச்ச மாதிரி ஒரு பெண்கள் கல்லூரி அந்த பகுதியில். அதுக்கு வெளியே அவனுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜீப் மாதிரி கார், அநேகமா டொயோட்டோ ஃபார்ச்சுனர் போல இருக்கு. அதோட நம்பர் AJKF 818. அந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த பெண்கள் கல்லூரிக்கு வெளியே அவனுடைய வாகனம் நிற்குது. அந்த வாகனத்துக்கு 10 அடி பின்னால, அதே சமயத்தில் அந்த கல்லூரியோட வாசலுக்கு கேட் இருக்கும் இல்லையா, அதுக்கு 10 அடிக்கு இந்த பக்கம் சரியா கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு ரத்தம் அங்க உறைஞ்சு நிற்குது. இதுதான் அந்த பகுதியில் எடுக்கப்பட்ட புகைப்படம். சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கான். வழக்கம் போல அவனுடைய நெற்றியில் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. நெற்றியில் சுட்டு 1 லிட்டர் ரத்தம் எல்லாம் இப்படி போகும்போது பிழைப்பதற்கான வாய்ப்பில் சம்பவ இடத்திலேயே அவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். இந்த சம்பவத்தில்
சுட்டு கொன்றவனை பாகிஸ்தான் காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு பணப்பிரச்சனை, அந்த பயங்கரவாத இயக்கத்தில் நடந்த அவர்களுக்குள்ளான பணப்பிரச்சனையில மோதல் ஏற்பட்டு இந்த ஹம்சா புர்கான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான்னு சொல்லி அந்த கொன்றவனை கைது பண்ணியிருக்காங்க. பொதுவாக 2 வகையில் இந்த களையெடுப்பு பாகிஸ்தானுக்குள்ள நடக்குது. நான் சொன்ன இந்த தலைவர்களை கொன்றது 34 பேர் கொன்றதுல மிக அதிகமாக கொன்றது வந்து பாகிஸ்தானுக்குள்ள, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு உள்ள, அதை தாண்டி நேபாளில் ஒருத்தன், கனடாவில் ஒருத்தன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான், அமெரிக்காவில் ஒரு கொலை முயற்சி நடந்து அது தோல்வியில் முடிச்சு. ஆக மொத்தம் அதிகமாக பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தான் இந்த சுட்டுக் கொலைகள் நடக்குது. 2 விதமாக இந்த கொலைகளை பண்றாங்க. 2க்குமே பின்னணியில வந்து இப்போ வந்து ஒரு புதிய பெயர் இந்தியா பூரா ரொம்ப பிரபலமா இருக்கு, அன்னோன் கன் மேன் அப்படிம்பாங்க. அடையாளம் தெரியாத துப்பாக்கி வைத்திருக்கும் மனிதர்கள் சுட்டுக் கொள்றாங்க. ஆனா 2 வகையில் சுட்டுக்கொள்றது நடக்குது. ஒன்று, நேரடியாக அடையாளம் தெரியாத துப்பாக்கி ஏந்தியவர்கள் இருவர், எல்லாமே ஒரே பேட்டர்னில் நடக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். இருவர் 2 சக்கரத்தில் வாகனத்தில் செல்லுவாங்க. ஒருத்தன் ஓட்டிட்டு போவான், ஒருத்தன் பின்னால் இருப்பான். கொலை செய்யப்பட வேண்டிய நபரை பார்த்தோன்னே பின்னால் இருக்கும் நபர் துப்பாக்கியில் சுட்டுட்டு 2 பேருமே தப்பிச்சு போயிடுவாங்க. சில நேரங்களில் அந்த கொலை செய்யப்பட வேண்டிய நபர் எங்காவது உள்ள இருந்தா பின்னால் இருக்கும் நபர் போய் அவனை கொன்னுட்டு வந்து ஏறி தப்பிச்சு போயிடுவாங்க. இதே போலதான் தொடர்ச்சியாக நடக்கும். இதுல அதிகமாக இந்த அன்னோன் கன்மேன், அடையாளம் தெரியாத துப்பாக்கி இந்த மனிதர்கள் சுட்டு கொண்டுட்டு தப்பிச்சு போனது மிஸ்டீரியஸ் கேஸ் அப்படிம்பாங்க. அதிசயமான வழக்குகள், அவங்களை பிடிக்கவே முடியாது. இத்தனைக்குமே வந்து இன்னைக்கு சிசிடிவி கேமராக்கள் அதிகமாக வந்துருச்சு, எல்லாத்தையுமே பிடிச்சிடலாம். அப்படி இருந்துமே இந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்களை பாகிஸ்தானால் பிடிக்க முடியல. இதுதான் மிக அதிகமான வழக்குகள். இன்னும் கொஞ்சம் வழக்குகள் எப்படி இருக்குன்னா, சுட்டு கொன்றவனை பிடிச்சிருவாங்க, அவன் வந்து பாகிஸ்தான்ல ஒரு ரவுடியாகவோ அல்லது ஒரு சராசரி பிரஜையாகவோ இருப்பான். அவனை ஏதோ ஒரு வகையில தூண்டி விட்டுருப்பாங்க. அந்த தூண்டி விட்டவர்களை யாருன்னு பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியாது, அடையாளம் தெரியாத நபரால் தூண்டி விடப்பட்டிருப்பாங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம். தூண்டி விடப்படுவதற்கு ஒரு பாகிஸ்தானுடைய பிரஜை யுஏஇக்கு, யுனைடெட் அரபு எமிரேட்டுக்கு வேலைக்கு போறான். இந்த நான் சொல்றேன் இல்லைங்களா, இந்த ஒரு சில நபர்கள் தூண்டி விட்டுட்டு பாகிஸ்தானுக்குள்ள கொலை நடக்குன்னு சொல்லி அதிகமாக தூண்டி விடும் இடங்கள் யுஏஇ, யுனைடெட் அரபு எமிரேட் மற்றும் துபாய். இங்கே தான் தூண்டி விடப்படுறாங்க. பணப்பட்டுவாடா எல்லாமே அங்கே தான் நடக்குது. யுஏஇக்கு ஒரு பாகிஸ்தானுடைய வாலிபன், சராசரி வாலிபன் வேலைக்கு போகிறான். அமேசான் நிறுவனத்தோட குடோன் வந்து அங்கே செயல்படுது யுஏஇல. அங்கே பொருட்களை அடுக்கி வைப்பது, ஏற்றி இறக்குவது வேலைக்கு அவன் போகிறான். சாதாரண ஒரு குறைந்த சம்பளத்தில் தான் அவன் பணிபுரிகிறான். இதே போல நாடுகளுக்கு, யுஏஇக்கு, துபாய்க்குலாம் நீங்கள் வேலைக்கு போகும்போது அந்த நாட்டு மனிதனும் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா நல்ல சம்பளம் கிடைக்கும். அது எப்பவுமே மனசில் வச்சுக்கோங்க. இந்த வளைகுடா நாடுகளுக்கு போகும்போது அங்குள்ள நபர், அதாவது துபாயில் ஷேக் அப்படிம்பாங்க, அந்த நாட்டு நபர்கிட்ட நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா நல்ல கணிசமான சம்பளம் கிடைக்கும், மிச்சம் அனுப்பலாம். அங்கே இருக்கின்ற இந்தியர்களிடம் நீங்கள் வேலைக்கு போகாமே இருக்கலாம். இங்கேயும் அப்படிதான் நடந்துச்சு. அங்கே வந்து இந்தியர்கள் சென்று சிறிய தொழில் நிறுவனங்கள் அல்லது சிறிய ஹோட்டல்கள் இல்லை வீட்டு வேலைக்கே கூட ஏற்கனவே சென்ற இந்தியர்கள் வந்து இங்கிருந்து ஆளை கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி நபர்கள்ட்ட வேலைக்கு போவது தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அவனுடைய கணக்கு போதும் இந்திய கணக்கு தான் போடுவான். அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, இவனை வேலைக்கு கூப்பிட்டுருக்கோம், இவனுக்கு சாப்பாடு போடுற, தங்க இடம் கொடுக்குற செலவு அவங்க வீட்டுக்கு மிச்சம், மீறி போனால் இவன் வந்து அந்த ஊர்ல இருந்தால் ஒரு 10,000 ரூபா சம்பாரிச்சு கொடுப்பான், நம்ம அந்த அளவுக்கு கொடுத்தால் போதும் என்ற ஒரு மனநிலையில் தான் அவனுக்கு இருப்பானுங்க இங்கிருந்து சென்ற இந்தியர்கள். ஆனால் அந்த நபர்கள், அந்த நாட்டு நபர்கள்ட்ட போகும்போது கணிசமான சம்பளம் கிடைக்கும். அதனால் வேலைக்கு போகும்போது அந்தந்த நாட்டு நபர்களிடம் வேலைக்கு போவது நல்லது. ஓகே, யுஏஇல வேலை செய்கிறான், அவன் சம்பளம் கம்மியாக இருக்குது,
அப்போ சில நபர்கள் அவனை அணுகுறாங்க, அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க, அவன்கிட்ட ஒரு லட்சியம் இருக்கு. அவன்கிட்ட என்ன லட்சியம் இருந்துச்சு அப்படின்னா, பாகிஸ்தானுக்குள்ள திரும்ப சென்று ஒரு கேட்டரிங் சென்டர், திருமணங்களுக்கு சமையல் செய்து பரிமாறுறாங்க. இன்னைக்கு ஒரு நிறுவனம் புத்தகைக்கு எடுத்து அதை போல ஆரம்பிக்க வேண்டும், அதுக்கு கணிசமாக பணம் வேணும், அதுதான் அவனுடைய லட்சியம், அதுக்காக தான் வேலை செய்யலாம். ஆனால் கொடுக்குற சம்பளம் வாய்க்கும் வயிற்றுக்குமே பத்தலை. இப்படிதான் நிலைமை அங்கே இருக்கு. அவன்கிட்ட பேசிக்கிட்டு ஒரு பயங்கரவாத இஸ்லாமிய பயங்கரவாத தலைவனை கொல்ல சொல்றாங்க. அதுக்கு என்ன நியாயம் கற்பிக்கிறாங்க அப்படின்னா, அந்த இஸ்லாமிய பயங்கரவாத தலைவன் பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிறவன் இந்தியாவின் கைக்கூலி, அவன் இந்தியாவுடைய ஏஜென்ட், அவனை நீ கொல்லணும்னு சொல்லி 50 லட்சம் பேரம் பேசுறாங்க. 10 லட்சம் முன்பணம் கொடுக்குறாங்க. அவன் உடனே கிளம்பி அங்கே யூஏஇல திரும்ப பாகிஸ்தான் போய் இந்த சம்பந்தப்பட்ட பாகிஸ்தான் பயங்கரவாத இயக்க தலைவனை சுட்டு கொண்டுட்டு தப்பிக்கிறான். ஆனால் அவனை பிடிச்சிட்டாங்க பாகிஸ்தானுக்குள்ளே இருந்தனால. அவன்கிட்ட விசாரிக்கும் போது யூஏஇல சிலர் சந்திச்சாங்க, பேசுறாங்க, எல்லாமே சொல்றான். யாருன்னு கேட்டால் தெரியல. அவன் சொன்ன பெயர், அவன் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அனைத்துமே போலியாக இருந்துச்சு, கண்டுபிடிக்க முடியல. இப்படி 2 வகையான அன்னோன் கன்மேன், அன்னோன் மேன் தான் இதுக்கு பின்னால் செயல்படுறாங்க. துப்பாக்கி ஏந்து சுட்டு கொண்டு தப்பித்து வருவது, பாகிஸ்தானை விட்டே, பாகிஸ்தான் காஷ்மீர் விட்டே தப்பிச்சு வராங்க. அவர்கள் தான் முக்காவாசி பேர் மர்ம நபர்கள். இன்னும் சிலர் பாகிஸ்தானிய நபர்களை தேர்ந்தெடுத்து மூளை செலவை செய்து அவர்களை வச்சே கொள்ள வைப்பது. இப்படியும் சம்பவங்கள் நடக்குது. இன்றைக்கு ஒரு அந்நிய தேசத்தில் ஒரு பயங்கரவாத தலைவனையோ யாரையோ கொலை பண்ண வேண்டும் என்றால் அங்கே செல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை. செல்போன் வந்துவிட்டது, இணையதளம் வந்துவிட்டதால செல்போன் மூலமாக பேசி அவனை தூண்டிவிட்டு அவனுக்கு தேவையானதை கற்றுக் கொடுத்து அவனுக்கு தேவையான பணத்தை பரிமாற்றம் செய்து தேவையான ஆயுதங்களை போஸ்டல் மூலமாக கொடுத்து கொலை செய்ய வைக்கலாம். இன்னைக்கெல்லாம் அதிகமாக அப்படிதான் நடக்குது. சொந்த நாட்டு உளவாளிகளை அனுப்புவதை கம்மி பண்ணிட்டாங்க. இந்த சுட்டுக்கொலை எல்லாமே ஒரே பேட்டர்னாக தான் இருக்குது. ஒரே மாதிரி 2 பேர் சென்று 2 சக்கர வாகனத்தில் முகத்தை மறைப்பது அல்லது ஹெல்மெட் அணிந்து சென்று பின்னால் இருக்கும் நபர் சுட்டுக்கொள்வது, தொடர்ச்சியாக தொடர்கதையாக போயிட்டு இருக்கு. நிச்சயமாக பாகிஸ்தான் பயங்கரவாத தலைவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை இது கொடுத்துருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு கொலையை மட்டும் விவரித்து சொல்லியிருந்தேன். அந்த பள்ளிவாசல்ல தொழுகை நடத்துகிறான் அந்த பயங்கரவாத தலைவன், தொழுகை நடத்துகிறான். இஸ்லாமிய தொழுகை முறைப்படி மண்டியிட்டு முகம் குப்புற விழுந்து தொழுகை பண்ணும். அவன் மண்டியிட்டு முகம் குப்புற இருக்கான். கரெக்டாக இந்த பின்னம் கழுத்து இந்த நெற்றியில் துப்பாக்கியில் சுட்டு கொண்டிருக்காங்க. அப்படியே ஒரு துப்பாக்கியில் சுடும்போது மிகப்பெரிய அதிர்வை கொடுக்கும், ஒரு தள்ளுதலை கொடுக்கும். அவன் அப்படியே ஒட்டிட்டான், தரையோடு அப்படியே நிற்கிறான். அந்த இடம் பூரா ரத்தமாக தோய்ந்திருந்தது. சம்பவ அந்த இடத்த அந்த சடலத்தை புகைப்படமாக எடுத்து வேண்டுமென்றே அந்த பயங்கரவாதிகள் மத்தியில் பரப்பி விட்டாங்க. மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்த கொலை அது. தொழுகை நடக்கும்போது அங்கே கூட பாதுகாப்பு இல்லாமல் அப்படி கொடூரமாக சுட்டுக் கொள்கிறாங்க. அதுலேயுமே 2 பேர் தான், 2 பேருமே சின்ன பசங்க தான். பைக்கில் போயிட்டு ஒருத்தன் பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று பைக்கை ஸ்டார்ட்டில் அதாவது ஆன் பண்ணி முறுக்கிட்டே இருக்கான். இன்னொருத்தன் போய் சாதாரணமாக அவனை தொழுகை நிலையில் சுட்டுக் கொண்டு 2 பேருமே தப்பிச்சு வந்தாங்க. அன்னோன் கன்மேன்ஸ். இதை போல அச்சுறுத்தலை கொடுப்பதால் தான், இவர்களை கொல்வதால் தான் இந்தியாவில் இந்த பாரதிய ஜனதா ஆட்சியில் மிகப்பெரிய அளவு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் மிக குறைவு அப்படின்னு பதிவு பண்ணலாம். உண்மையை தான் பதிவு பண்ணோம். புல்வாமாவில் ஒரு தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பகல்காமில் ஒரு தாக்குதல் நடந்துச்சு. அதை தாண்டி மிகப்பெரிய அளவு இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் தாக்குதல் இந்தியாவுக்குள்ள நிச்சயமாக இல்லை என்று பதிவு பண்ணலாம். இதே காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தால் 1000க்கு மேற்பட்ட பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவுக்குள்ள நடந்திருக்கும். காங்கிரஸ் உடைய ஆட்சி அந்த லட்சணத்தில் தான் இருந்துச்சு. நிச்சயமாக சொல்ல வேண்டும். நிச்சயமாக இதுக்காக இந்த ஆட்சியை பாராட்டுகிறேன். இந்திய இராணுவத்தை பாராட்டுகிறேன். உளவு பிரிவை பாராட்டுகிறேன்.
இது ஒரு மாபெரும் போர் என்றுதான் நம்ம பார்க்க வேண்டும். சண்டன் நம்மளை தாக்கின பிறகு சண்டைக்கு போறது அதுவும் சண்டை தான். ஆனால் புத்திசாலித்தனமான சண்டை என்பது நம்மை தாக்குவதற்கு முன்பாக நம்மை தாக்க நினைக்கும் போதே அவனை கொல்வது தான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம். இந்த போரில் துல்லியமாக மிகப்பெரிய வெற்றியை இந்தியா பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. நிச்சயமாக இஸ்ரேல் அளவுக்கு செல்ல வேண்டும். இஸ்ரேல் எப்படி ஆயிரக்கணக்கான பயங்கரவாதிகளை கொன்று குவித்தார்களோ அதே போல இந்த காஷ்மீர் மண்ணில் செயல்படும், அதை தாண்டி பாகிஸ்தானில் செயல்படும் இந்த இஸ்லாமிய பயங்கரவாத தலைவர்களை நிச்சயமாக சுட்டுக்கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக ஒரு திரைப்படம் கூட மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்று ஓடிட்டு இருக்கு. திரைப்படம் எடுப்பது மிக எளிது, அது எந்த பிரச்சனையுமே இருக்க போறதில்லை. திரைப்படம் எடுப்பது நிழல், அங்கே செய்யும் காரியத்தை நிழலில் எடுப்பது எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் துணிச்சலாக பயங்கரவாதிகள் நிரம்பி வலியும் தேசமான பாகிஸ்தானுக்குள்ள சென்று, அதுவும் பள்ளிவாசலுக்குள்ள சென்று தொழுகை நடக்கும்போது அத்தனை கூட்டம், பள்ளிவாசல் கூட்டம் இருக்கும்போது அந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி சென்று உள்ள போய் முன் வரிசையில் தொழுது கொண்டிருந்த பயங்கரவாத தலைவனை தொழுகும் போது அந்த மண்டியிட்ட நிலையிலேயே பின்னம் கழுத்தில் சரியா புள்ளி வச்ச மாதிரி சுட்டு கொண்டுட்டு ரத்தம் அங்கே பூரா உறைஞ்சதுக்கு அவன் அப்படியே தரையா சப்பி கிடந்தான். அப்படி செஞ்சுட்டு வரக்கலாம் உண்மையாகவே மிகப்பெரிய துணிச்சல் வரும். மர்ம நபர்களை மனதார பாராட்டுகிறேன். நன்றிகள்.